நான் நான் உள்ள வரலாமா? ரம்யா, ஏய் ரம்யா. ஹலோ. ஹலோ. என்னங்க வெளியிலே நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. தேங்க் யூ. ரம்யா, என் மேல நீ கோவமா இருக்கேன்னு கூட தெரியும். என்கிட்ட பேச மாட்டேன்னு தெரியும். புது வீட்டுக்கு கூடி வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா வாங்கிக்க. சும்மா வாங்கிக்க. கொடுங்க, பரவாயில்ல. ரம்யா, நீ என்ன எப்படி நினைக்கிறியோ தெரியல. ஆனா உன்னையும் ஷாமையும் என் கூட பிறந்தவங்களா தான் நினைக்கிறேன். நீ தனி கொடுத்தனும் வந்ததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை உண்டாகிறது ஆண்டவனோட அனுகிரகம். நீ எவ்வளவு கவலைப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். உன் வருத்தத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். மத்தபடி நான் வந்ததுக்கு நீயே ஒரு காரணத்தை நினைச்சுக்கிட்டு மனசையும் உடம்பையே கெடுத்துக்காதமா. தனி கொடுத்தனம் பண்றது சாதாரணமான விஷயம் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு புரிஞ்சு பக்குவமா நடந்துக்குங்க. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, கும்பகோணம் பக்கத்துல திருக்கருகாவூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு சக்தி வாய்ந்த அம்மன் இருக்கு. அங்க குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரி கருவிலே பிரச்சனை வந்தவங்க அங்க போய் அங்க இருக்கிற அம்மனோட படிக்கட்டை நெய்யால அபிஷேகம் செஞ்சு அந்த அபிஷேக நெய்யை எடுத்துட்டு வந்து பாதிக்கப்பட்ட மனைவியும் கணவனும் சேர்ந்து சாப்பாட்டுல கலந்து சாப்பிட்டா நிச்சயமா கருத்தரிக்குங்கிறத நம்பிக்கை. நீங்க 2 பேரும் அங்க போங்கன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். ராஜ், ரம்யாவை நல்லபடியா பாத்துக்கோ. நான் வரேன். என்னங்க, நீங்க இவ்வளவு தூரம் எங்க வீடு தேடி வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க எங்களுக்கு பண்ண எல்லா அட்வைஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்க அட்வைஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு நான் உடனே முயற்சிக்கிறேன். வெரி குட். அப்புறம் புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. ஸ்வீட் கிட்டு ஏதாவது? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். இன்னொரு நாள் வரேன். சரியா? நான் வரேன். சரிங்க. வரேன் ரம்யா. வந்துட்டான். கோயிலுக்கு போனோமா, நெய்ய கொடுப்பாங்களா, சாப்பாடுல கலந்து சாப்பிடணுமா? நீங்க அவளுக்கு ஜால்ராவா? அவ அட்வைஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்றீங்க. ஆக்சுவலா நீங்க அவகிட்ட பேசிக்கவே கூடாது. ஆமா, நான் பேசிருக்க கூடாது, நீ தான் பேசிருக்கணும் ரம்யா. என்னது? நான் பேசிருக்கணுமா? இங்க பாரு ரம்யா, ஒரு எதிரியா இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டை தேடி வரும்போது அவங்கள வாங்கன்னு கூப்பிடணும். அதான் மரியாதை. மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா, அதான் நம்ம பண்பாடு. அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. காலம் ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாத்தும். இப்ப பாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்க. எங்க அப்பாட்ட சண்டை போட்டு வருவேன்னு நான் என்னைக்கா நினைச்சிருப்பேனா? இந்த பாரு ரம்யா, நான் சொல்றத தயவு செய்து ஒரு அட்வைஸா எடுத்துக்காது. இது this is a type of feeling மா. இந்த பாருங்க, இந்த விஷயத்துல உங்களோட ஃபீல் வேற, என்னோட ஃபீல் வேற. அந்த சாந்தியை என்னால ஏத்துக்க முடியாது, அவ்வளவுதான். கமலா, கமலா வந்தமா. எங்க போய் தொலைஞ்ச எவ்வளவு நேரம்? விருந்தாளி வந்துட்டாங்களேன்னு. ஆமா, பெரிய இந்த விருந்தாளி. கொண்டா பையன். உள்ளவே. ஹலோ, நான் தான் சாந்தி பேசுறேன். எப்படி இருக்க அபிராமி?
நீ விசாரிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமா இல்ல, நல்லா தான் இருக்கேன். நல்லா தானே இருக்க. அப்ப நான் சொல்ல வந்ததை சொல்லிடலாம். ம்? என்ன? ஹலோ, சத்தத்தைய காணோம். வெறும் ரியாக்ஷன் தானா? ஐயோ, விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. என்னன்னு சீக்கிரம் சொல்லு, உன்கிட்ட எல்லாம் என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் கரெக்ட். சொல்லிட்டுமா? ஐயோ, நான் சொன்னா நீ டென்ஷன் ஆயிடுவியே. அதுக்கு தானே ஃபோன் பண்ண, என்னன்னு சொல்லு. நான் உன் தங்க ரம்யா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஆமா அபிராமி, உன் தங்கச்சி ரம்யாவை பார்த்து அவளுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வந்தேன். தண்ணி கொடுத்துன வந்ததுக்கு அவளை வாழ்த்தி gift கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் மாப்பிள்ள ரொம்ப அன்பா பேசினாரு. நானும் அவங்கள கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வர சொன்னேன். அபிராமி, நீ அவங்களோட போயிட்டு வரலாமே, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். சரி அபிராமி, இத சொல்லதான் போன் பண்ண. வச்சுட்டுமா? பாய். அம்மா, வாமா. வாமா. ஏது உனக்கு கூட இந்த வீட்டுக்கு வரணும்னு தோணிருச்சே? என்ன மாமா அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, கொஞ்ச நாள காணமே, அதான் பார்த்தேன். எப்போ எந்த வீட்டுக்கு போகணுங்கிறத காலம்தான் சொல்லணும். இப்ப எந்த வீட்டுக்குமா போயிட்டு வந்த? சொன்னா எல்லாரும் கோச்சிக்குவீங்க, இருந்தாலும் சொல்றேன். ஸ்ரீனிவாசன் மக அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிட்டான். பால் காய்ச்சறதுக்கு அம்மா மட்டும் வந்திருக்காங்க. அந்த பாவி விஷயம் நமக்கு எதுக்குமா? இல்ல அத்தை, அவன் தண்ணி கொடுத்துன்னு பண்ற வீட்டுக்கு போயிருந்தேன். வாழ்த்து சொல்லி பரிசு கொடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நான் யாரையும் குறை சொல்லல, எனக்கு அந்த உரிமையும் இல்ல. ஆனா அந்த அபிராமிங்கிற ஒரு பிசாசு, அவ தங்கச்சி ஒரு குட்டி பிசாசு. இவன் அங்க போறதுல எந்த நியாயமும் இல்ல. ஆமா சாந்தி, நீ ஏமா அங்கெல்லாம் போற? நீ எங்க போனத என்னால நம்பவே முடியல. அத்தை, நான் போனதுக்கு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம இந்த சாந்தி எதுவும் செய்ய மாட்டான். என்ன காரணம்? பொல்லாத காரணம். இரேன்பா, அவ சொல்லட்டும். அபிராமி நம்மள தாக்க எந்த தந்திரத்தை உபயோகப்படுத்தினாலும் அதே தந்திரத்தை தான் இப்ப நான் செய்யறேன். அபிராமியை தனிமைப்படுத்தினாதான் நாம அவளை தண்டிக்க முடியும். நான் வந்தது ரம்யாக்கு பிடிக்கல, பிடிக்கவும் பிடிக்காது. ஆனா அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு கோள்வார் வரணும். அதுக்கு இதுதான் ஆரம்பம். அபிராமி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவ பேச்ச மீறி ரம்யா தண்ணி கொடுத்து நான் வந்திருக்கா. அப்படின்னா அவகிட்ட மாற்றம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆக்சுவலா நான் ரம்யா பார்க்க போல, ஆனா ராஜ் கௌதம் நம்ம பக்கம் வரணும். அவன் கூட சேர்ந்து ரம்யாவும் வரணும். என்கிட்ட அவன் ரொம்ப பணிவாவும் மரியாதையும் தான் பேசினான் மாமா. வீட்டுக்கு வந்த விருந்தாளிய எதிரியா இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுற பெருந்தன்மை அவன்கிட்ட இருக்கு. இந்த நல்ல குணத்தை நமக்கு சாதகமா திருப்பிக்கணும், அதான் என் நோக்கம். ஆனா மாமா, நான் உங்ககிட்ட இதை சொல்லாம போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, அதனால பரவாயில்ல. நீ நல்லதை நினைச்சு நல்லதே தான் செய்துட்டு இருக்க. செய்மா, எல்லாம் நல்லபடியா முடிட்டோம்.
ஷாம்பா. ஹலோ சார். ஹலோ. ஹாய் ஷியாம். ஹாய். என்ன ஷியாம், நேர்ல பார்த்தா தான் பேசுவீங்களா? ஒரு ஃபோன் கூட இல்ல? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நாங்க சொன்ன ப்ரொபோசல் பத்தி உங்க அக்கா கிட்ட பேசுனியா? என்ன ஷியாம், எனி ப்ராப்ளம்? நத்திங். பின்ன டல்லா இருக்கீங்க? கமான் ஷியாம், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப டிடிஎஸ் வேலை, டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைமே கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி நான் நைட் டைம்ல வரதே பெரிய விஷயம். பெரும்பாலும் அப்படி கிடைக்காது. அன்னைக்கு கூட நான் உங்க வீட்டுக்கு வந்தது என் ஸ்கெடியூல்ல ஸ்பேஸ் இருந்ததுனாலையும் டைம் இருந்ததுனாலே தான் வந்தேன். என்ன தம்பி, பட்டும் படாமலே பேசிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். சரி, உங்க அக்கா என்ன முடிவு சொன்னாங்க அதை சொல்லு. சொன்னேன் சார், ஆனா அக்கா அதுக்கு உடனடியாக எந்த ஆன்சரும் சொல்லலை. சரி, நானும் ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால விட்டுட்டேன். பட் அக்கா சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே, அவங்களும் திங்க் பண்ணிட்டோம். நானும் அவங்கள பார்த்து பேசுறேன். ஓகே சார். ஸோ நான் வரேன். பாய். ஓகேங்க, பாய். பாய். அப்பா, என்னம்மா? இவர் பேச்சனால நம்பவே முடியல. நம்மள அவாய்ட் பண்ற மாதிரில பேசிட்டு போறாரு. அந்த அபிராமி ஏதாவது நெகட்டிவா பேசிருப்பா. கண்டிப்பா பேசிருப்பாம்மா, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இந்த பையனை பார்த்தா அப்படி இல்ல. நல்லவனா தான் இருக்கான். சரி வாங்கப்பா. நம்ம பிளேஸ் பண்ண ஆட் வந்திருக்கு. ஹாய் ரோகிணி. வா சாந்தி. என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல் இருக்கு, வீட்டு பக்கம் ஆளைய காணோம். மாமா திரும்ப வந்ததுல இருந்து லாயர் வீடு, லக்ஷ்மணன் சார் வீடுன்னு சுத்திட்டு இருக்கேன். அந்த லக்ஷ்மணன் சார் பொண்ணு உமால, அவளும் ஊர்ல இருந்து வந்திருக்கா. ஓ, வரப்போறான்னு சொன்ன, வந்துட்டாங்களா? ஆமா, அப்பா மாதிரியே நல்ல பொண்ணு. இப்ப நான் வந்தது உங்க தம்பியை பத்தி பேசதான். என்ன சாந்தி? அவருக்கு சின்ன சின்ன ஆர்டர்ஸ் தான் கிடைக்குது. பல்க் ஆர்டர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கு இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கும் ஹெல்ப் வேணும். நான் பாத்துக்கிறேன் சாந்தி. எனக்கு இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்றேன். அது மட்டும் இல்ல, எங்க பேங்க் மூலமா அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷம் ரோகிணி. சாந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட முயற்சிக்கு நானும் ஹெல்ப் பண்றேன். ஓகேயா? தேங்க்யூ மாமா. ரோகிணி, நாம கார்த்திக் மேல காட்டாத அக்கறைய சாந்தி கார்த்திக் மேல காட்டுறா. இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது கூட இல்ல. அதாங்க பொண்டாட்டியோட மனசு. அது இல்ல மாமா, நான் அவர்கிட்ட பேசாம விலகி இருக்கிறதுனாலதான் அவர் கவனம் போற பிசினஸ்ல இருக்கு. அந்த பிசினஸ்ல அவர் இன்னும் நல்லா வரணும். இந்த உதவிய நாம அவருக்கு செஞ்சா அவரும் அர்ஜுனும் பெரிய அளவுல வந்துருவாங்க. நீ சொல்றதும் சரிதான் சாந்தி. நாம வளர்ற மாதிரியா அவங்களும் வளரணும். நம்மோட வளர்ச்சி தான் அந்த அபிராமியோட அழிவுக்கு காரணமா இருக்கும். பேங்க் லோன் என்னோட பொறுப்பு, போதுமா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் எப்படியெல்லாம் அவருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். சரி சாந்தி, நான் அப்ப கிளம்புறேன் ரோகிணி. என்ன சாந்தி அவசரம்? இருந்துட்டு போலாம்ல. ஐயோ, இந்த ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. ஓ, நான் கிளம்புறேன். ஓகே சாந்தி. ஏ ரோஹிணி, என்னதான் கோவப்பட்டாலும் டைவர்ஸே கொடுத்தாலும் புருஷன் மேல அக்கறை இருக்கிற ஒரே நாடு நம்ம நாடுதான். சாந்தியோட இந்த இலகன குணம் கூடிய சீக்கிரம் கார்த்திக்கும் சேர்த்துக்கோன்னு நம்புறேன். பாப்போம். ரம்யா, ரம்யா, ரம்யா.
ரம்யா இந்த வரேன்க்கா. வாக்கா. என்ன திடீர்னு? இப்போ வீட்டுக்கு வர விருந்தாளி எல்லாம் திடீர் திடீர்னு தானே வராங்க. அப்படி வந்த விருந்தாளி அழாம வந்த விருந்தாளியா இல்ல அழைச்சு வந்த விருந்தாளியான்னு தெரிஞ்சு போலான்னு வந்தேன். சாந்தி வந்ததுனால கோவமா? பின்ன வராதா என்ன? அவளை நான் கூப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறியா? இப்பெல்லாம் நான் நினைக்கிறதா நடக்குதா என்ன? என் பேச்ச கேட்காம நீ தனி கொடுத்துடும் போவேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா நீ அதனால செஞ்சிருக்க. அக்காவில நானும் கூப்பிடல, அவரும் கூப்பிடல, அவ தன்னால வந்தா. அதுதான் ஏன்னு கேக்குற ரம்யா. ஏன் வந்தா? சரி, அப்படி வந்தவளை ஏன் வீட்டுக்குள்ள வச்சு பேசுன? அவளை ஒண்ணு நான் உள்ளவான்னு கூப்பிடல, அவர்தான் வீட்டுக்கு வந்தவங்கள வாசல் நிக்க வைக்க கூடாதுன்னு உள்ள கூப்பிட்டு பேசினாரு. பாத்தியா பாத்தியா, உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டா. அவ ஏதோ திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. சரி, சாந்தி இங்க வந்தா, அது நீ என்கிட்ட சொன்னியா? என்ன பதிலே காணோம்? உனக்கும் புத்தி மாறி போச்சா இல்ல புது உறவு வந்துருச்சா? அக்கா ப்ளீஸ், நீ தேவையில்லாம பேசுற. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி இல்லக்கா. நீதான் நினைச்சா ஸ்ரீனிவாசனை பிடிக்கும்பா, அப்புறம் கிட்ட பிடிக்கலன்னு. எனக்கு தான் தலைவலி. உங்களுக்கு நடுப்புற மாட்டேக்கு நான் தான் முழிக்கிறேன். தேவை எனக்கு இதெல்லாம். நானே அவ வந்து பண்ண கோவத்துல இருந்தா நீ வந்து பேசி டென்ஷன் இன்னும் அதிகமா தான் காக்குற. யாரு 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 யாரு? நான் வந்து உன் டென்ஷன் அதிகமாக்குற. பேசுவ நீ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஆனா ஒண்ணு, நீ தனி கொடுத்துட்டு தான் போயிருக்க. என்னை விட்டுட்டு இன்னும் தனியா போகல. அக்கா, நீ அனாவசியமா கற்பனை பண்ணிட்டு பேசாத ப்ளீஸ். என்னால என் புருஷன் பேச்ச மீற முடியாது. சாந்தி கிட்ட அவர் பேசினதுக்காக அவர் மேல நான் கோவப்பட்டுட்டேன். என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுக்கா. உன்னால எல்லா டெசிஷன்ஸையும் தனியா எடுக்க முடியும், பட் என்னால அப்படி முடியாது. புரிஞ்சுக்கோ. சபாஷ் சபாஷ் ரம்யா, ரொம்ப நல்லாவே பேசுற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ என்ன பண்ணுவ, உன் புருஷன் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த சாந்தி இனிமே உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீ அவளை வழியில பார்த்தாலும் நீ பேசக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? புரியுதா? இவங்க எப்ப பார்த்தாலும் ஏன் கிட்டே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க?